உன் புருஷனை பற்றி இருக்கும்னா அந்த பெண் பாவம் உள்ள வந்த பிறகு, பாவத்தில் விழுந்து போன பிறகு ஒரு தவறான கெட்ட ஒரு ஆசையை உடையவளாய் மாறி விடுகிறாள். என்ன ஆசை? புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் நினைக்கிறபடி செய்து தன்னிச்சையின்படி அவன் வாழ வேண்டும், அவன் மேல ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தன் ஆசை நிறைவேற வேண்டும் என்று அவன் மேல அப்படி ஆசைப்படுகிறாளாம். இருக்கிறீங்களா? என்ன பொல்லாத ஆசை பாருங்க. நல்ல ஆசையெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. புருஷன் ஆசைப்படுறதுக்கு, அவனுடைய ஆதரவில் வாழ்கிறதுக்கு, அவனுடைய நிழலில் வாழ்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் ஆசையை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்ல ஆசை. அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேதம். இப்போ படுற ஆசை பாவத்தின் மூலமாய் வந்த ஒரு பொல்லாத ஆசை. புருஷனை தன்னுடைய, அதுதான் பாருங்கள், இப்போ கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு சில வீடுகளில் கத்தை கொடுத்துட்றாங்க. இதை பாரு, முத நாளே நீ அவனை உட்காருன்னா அவன் படுத்துக்கணும், அந்த மாதிரி கண்டிஷனில் வைக்கணும். இல்லைன்னா உங்கள் தாத்தா பண்ண மாதிரி மீசியை முறுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என்ன மிரட்டுறா இருப்பார், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. கேள்விப்படுறேன் நான். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிற பாட்டிகள், வேத வசனத்தை எடுத்துக்கிட்டு வாசிக்கிற பாட்டிகள், பாட்டு பாடுற பாட்டிங்க எல்லாம் இப்போ 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற பாட்டிகள். ஆனால் பைபிள் தெரியல, எவரும் இவர்களுக்கு போதிச்சது கிடையாது. இந்த மாதிரி 3ஆம் அதிகாரத்தில் போய் இதெல்லாம் கண்டு கொண்டது கிடையாது. இந்த தவறான ஆசையை பிசாசு பாருங்கள் பாட்டி மூலமாக ஏற்றுறான், இல்லை ஏதாவது ஒரு ஆண்டி மூலமாக ஏற்றுவான். அதான் நிறைய ஆண்டிங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்பா சைடில் அம்மா சைடில், அப்புறம் பாட்டிங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பாவம் எங்கேயோ அடி உதப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த புருஷங்கிட்டையும் மாட்டி அவன் ஆண்டு கொண்டு அவன் இப்போ எழுத்து வாங்கியிருக்கிறான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பேத்தியை ரெடி பண்ணணும்னு பார்க்குறாங்க. இவளும் அடி வாங்கக்கூடாது, இவளை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்து இவளுக்குள்ள அதை போதிச்சு அனுப்புகிறாங்க. பிசாசு இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க. பைபிளை போதிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு போனாலும் அங்கே இதை பற்றி ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அங்கே வேற என்னமோ நடக்குது. 3ஆவது வானத்தில் யார் இருக்கிறா, 7ஆவது வானத்தில் யார் இருக்கிறா, வேண்டாத கதை. அதனால் என்ன ஆகுது, பிசாசானவன் நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுது. அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா உன்னை கெடுக்கிறதுக்காக அவன் ஆசைப்படுறான். உன்னை ஆக்கிரமித்து, உன் மனதை ஆக்கிரமித்து, எண்ணத்தை ஆக்கிரமித்து, செயலை ஆக்கிரமித்து, உன்னை பொல்லாத காரியத்தை செய்ய வச்சு உன் வாழ்க்கையே எதிர்காலத்தையே நாசமாக்க ஆசைப்படுறான் அவன். ஜாக்கிரதையாருன்றாரு. அதே தூக்கி அப்படியே 3:16 போட்டிங்கன்னா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்றாரு. அது என்ன மாதிரி ஆசை? ரெண்டும் ஒரே மாதிரி எழுதியிருக்கு பாருங்க. என்ன மாதிரி? இதே மாதிரி கெட்ட ஆசை. புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் சொல்கிறபடி செய்யணும், தான் இஷ்டப்படி நடக்கணும், தான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு வீட்டை மாற்றணும்னு சொல்லி அந்த ஒரு ஆவி உள்ள வேலை செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி செய்யும்